ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம். ஞான யோகம். பதம் 23. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞான அவஸ்தித சேதசக யஜ்ஞாய ஆச்சரதக கர்ம சமக்ரம் பிரவிலீய பல நிச்சயின்றி முக்தனாக இறைஞானத்தில் ஆழ்ந்தவனாய் விஷ்ணுவின் பிரீதிக்காக செயல்படுபவனுடைய கர்மங்கள் அதன் வினைப்பயன்கள் தாமாகவே கரைந்து போகின்றன. விளக்கம்: நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். அதில் நாம் சம்மந்தப்பட்டாலும் சரி, படாட்டியும் சரி, அது நடக்கும். தெருவில் போகும்போது யாரையாவது பார்க்கலாம், தப்பு கிடையாது. திரும்ப திரும்ப பார்க்கக்கூடாது. அப்போ அந்த காட்சிகள் உள்வாங்கப்படுது, கிரகிக்கப்படுது. பந்தமும் முக்தியும் மனசுக்கு தான் ஏற்படுது. பிருகதாரண்ய உபநிஷத்துல சங்கோஹ்யம் புருஷக, அதாவது ஆத்மா தனிப்பட்டது, ஒட்டுதல் அற்றது அப்படின்றது. பகவானுக்கு பிடிச்ச செயல்கள் எல்லாமே யஜ்யம், ஏற்கனவே பார்த்து. நற்செயல்கள் அதெல்லாம். மனப்பற்று யாருக்கு இல்லையோ அப்படிப்பட்டவனுடைய செயல்கள் யாருக்கும் தீங்கு தராது. முன்ன ஊர் மக்கள் குளம் வெட்டினாங்க, மரம் வளர்த்தாங்க, வீடுகளில் வெளிப்பக்கம் திண்ணை வச்சு கட்டுனாங்க, பசு வளர்த்தாங்க, தர்ம சத்திரம், கல்வி சாலைகள் கட்டுறாங்க. இதெல்லாம் இறைவனுக்கு பிடிச்ச செயல்கள், யாகத்துக்கு சமமானது. இப்போ ஊர் மக்கள் மரங்களை வெட்டுறாங்க, கெட்டதுக்கு ஒன்று கூடுறாங்க, சாதி சங்கம் வைக்கிறாங்க, நல்லது புரியலை, வீடுகளில் நாயும் கொசுவும் தான் இருக்குது, திண்ணைக்கு பதிலாக வீட்டை சுற்றி பீங்காம் பதிக்கிறாங்க, ரவுடிங்க கொள்ளைக்காரங்க கல்வி சாலைகள் நடத்துகிறாங்க, அரசாங்கம் சாராயம் காய்க்குது. இப்படி இறைவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. விதிக்கப்பட்ட கடமைகளை செய்தல் அப்படிங்கும்போது, நான் ஒருத்தர்கிட்ட கடன் படுறேன், அவர்கிட்ட கடனை தீர்க்க நான் பாடுபடுறேன், அது என் கடமை அப்படிங்கிறதுல பெருமிதப்பட ஒன்றுமே இல்லை. நான் கடன் பட்டிருக்கேன், அதை அடைக்கிறதுக்கு நான் பாடுபடுறேன், அந்த பாடை நான் கடமைன்னு சொல்கிறேன். இதில் பெருமைப்பட என்ன இருக்குது? இதே மாதிரி தான் நான் பகவானுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்கிறதுலையும் ஒன்றும் பெருமிதப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்முடைய நித்திய ஜீவ தர்மம். தொண்டு அப்படிங்கிறது பெறுபவருடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு இருக்கணும். பகவானுக்கு மட்டும் தொண்டனாக இருப்பது உத்தமம். உலகத்தில் தொண்டு அப்படிங்கிறது இப்போ அர்த்தம் இல்லாமல் இருக்குது. சேவை வரின்னு கூட பேர் வச்சு வரி வாங்குறாங்க. மிருகங்களை கொன்னுட்டு மாமிச உற்பத்தின்னு சொல்கிறாங்க, அழிக்கிறத போய் உற்பத்தின்னு சொல்கிறாங்க. வாசுதேவனே பரமகதி, அவரை அடையிறது தான் இலக்கு. கத சங்கஸ்யன்னா அதான் இறைவனுடைய நிமித்தமாக லோகப்பற்றுகளை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். முக்தசியன்னா உலகத்தில் கடந்தாலும் மனம் மை மொழிகளால் பரமாத்மாவை நோக்கியபடி இருக்கிறது. விடுதலையின் பாதையை அறிஞ்சு நடக்கிறது. அதாவது தெளிவாக சொல்றதுன்னா புத்தி சுவாதீனத்தோட இருக்கிறது. ஞான அவசித சேதசக அப்படின்னா ஞானத்திலே மூழ்கி கிடக்கிறது. செயலும் பொருளும் கலந்தது இந்த ஜட உலகம். இது ஜடமானது, ஆன்மா சேதனமானது. செயலும் பொருளும் ஞான ஒளி பெறுறது ஆத்மாவில் இருந்து தான், உலகத்துல இருந்து கிடையாது. சூரியன் விளங்க செய்யக்கூடிய ஒளி, உலகத்தையும் பொருளையும் அது காட்டுது. சூரியனுக்கு இருக்கிற வெளிச்சம் பரமாத்மாவிலிருந்து கிடைக்குது. அதே போல் பரமாத்மாவிலிருந்து ஆத்மாவுக்கு சுயப்பிரகாசம் கிடைக்குது. ஞானத்தை ஒருத்தர் தொட்டுட்டா ஞான அவஸ்தையில், அதாவது உடல் ஆன்மாவுக்கான அறிவு பெற்று அந்த அவஸ்தையில், அந்த நிலையில் மனப்பாங்கில் ஒருத்தர் செயல்படுவார் அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். மனுஷன் செய்கிற செயல் இயற்கையோட ஒத்து போனால் அது கிரியை. கர்மயோகியுடைய செயல்கள் எல்லாம் கிரியை. கங்கை வெள்ளமாக போகுது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது, அதெல்லாம் கிரியை தான். யஜ்ஞாய ஆச்சரத, அதாவது எஜமானரான யஜ்ஞபதியான விஷ்ணுவின் திருப்திக்காக செயல்படுறது. யஜ்ஞார்த்த கர்மம் 3:9 இது சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய திருப்திக்கான செயல்களை செய்கிறவனை அந்த செயல்கள் பந்தப்படுத்தாது, விடுபடுத்தும் அப்படிங்கிறது கருத்து.